Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லபடியாக கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க நான் நினைக்கிறேன். சரியா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்க போகுது. சரியா, அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் வீடியோ சொல்லியிருப்பேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு சொல்லி 2 மார்க் 3 மார்க்னு சொல்லி படிக்காம அந்த 2 மார்க் 3 மார்க்கும் நம்ம என்ன பண்ணலாம், 5 மார்க்லேயே நமக்கு சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மார்க் படித்தாலும் சரி, 3 மார்க் படித்தாலும் சரி, டைரக்ட் 5 மார்க் படித்தாலும் சரி, நமக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெறும் 43 பேஜ் மட்டும் தான் பார்க்க போறோம். என்ன சார் வெறும் 43 பேஜ் சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது வித் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர்ஸோட என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரியா, அப்ப இந்த ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னா, சார் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஆன்சர்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல கவர்மெண்டோட ஆன்சர் கீ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் கீயை வச்சு தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, அதனால இப்போ இந்த கொஸ்டின்ஸ், அதாவது ஒவ்வொரு சாப்டர் வைஸா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, 2 மார்க் 3 மார்க் என்ன இருக்கு, 5 மார்க் என்ன இருக்கு, வித் ஆன்சரோட பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலையும் கையில வச்சுக்கோங்க. சரியா, அப்ப இதுல இருக்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் படிங்க. கண்டிப்பா இந்த 43 பேஜ் நல்லா நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் மார்க் சென்டமே நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வித் 1 வேர்ட்ஸோட. ஓகே, வாங்க நம்ம அந்த 43 பேஜ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ், அதாவது யூனிட் வைஸாக நம்ம பார்த்துடலாம். தமிழ் மீடியம் நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இந்த பிடிஎஃப் ஃபைலை நான் ஷேர் பண்ணுறேன். சரியா, தமிழ் மீடியத்தோட பிடிஎஃப் ஃபைலை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட வேணாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வந்துடும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ யூனிட் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸும் 3 மார்க் கொஸ்டின்ஸும் ஒன்றாவே சேர்த்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், அதாவது ஆன்சர் கீ, அதாவது கவர்மெண்ட் ஆன்சர் கீ வச்சுதான் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா, அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். அப்போ 2 மார்க் 3 மார்க் இதெல்லாம் சேர்த்து மொத்தமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 16 கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சரியா, எக்ஸ்பிளைன் தி, அதாவது ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த டயக்ராம் நல்லபடியா, அதாவது சும்மா ஒரு ரஃப் டயக்ராம் மாதிரியா வரைஞ்சி நீங்க பழகிங்க. ஏன்னா கவர்மெண்டோட கீ ஆன்சர்ல டயக்ராமுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்க் கொடுத்துருக்காங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்காக அந்த கீ ஆன்சர் கூட நான் என்ன பண்றேன் உங்களுக்காக கொடுக்குறேன். சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஜியோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதான் சார் இவ்வளவுதான் சார் இருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனா போதுமா, இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணணும், அப்படியே அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எழுதுனா போதுமானது. ஆனா கவர்மெண்ட் கீ ஆன்சர்ல இந்த பாயிண்ட்ஸ் போட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 5 மார்க் கொடுத்துருக்கோம். இதை பாத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். சரியா, இதுல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தமா சேர்த்து 2 மார்க் 3 மார்க் சேர்த்து மொத்தம் 11 கொஸ்டின் தான் இருக்கு. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். அது மட்டுமே ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சரியா, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்டார்டிங்ல இதை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா போதுமானது. அடுத்து யூனிட் 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. சரியா, 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் 15 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதை தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைபருக்கு நம்ம அடிக்கடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க, அதை கண்டிப்பா எழுதுங்க. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டினுக்கு மார்க்கை குறைக்கிறது ரொம்ப கடினம். சரியா, அப்ப மார்க் நமக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அப்ப டிஃபரன்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து எந்த கொஸ்டின் வந்தாலும் எழுதிடுங்க. அதே மாதிரி தேர்ட் யூனிட்ல 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், அதை பாத்துங்க. ரைட்டா, அடுத்து யூனிட் நம்பர் 4 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் மொத்தமா சேர்த்து 15 கொஸ்டின் இருக்கு. 5 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா, அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 5 எடுத்துட்டீங்க அப்படின்னா
இதுலேயும் வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் 7 கொஸ்டின் இருக்கு. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதில் இருக்கு. பிரைமரி செகண்டரி டெரிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி விபிடி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விபிடியில் இருக்கக்கூடிய அந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, இதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அடுத்து யூனிட் நம்பர் 6 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். யூனிட் நம்பர் 6 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்லை சாரி 11 கொஸ்டின்ஸ் இருக்கு. 5 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன், சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 மார்க்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 7 சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 15-16 கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 7th சாப்டர்ல வந்து கொஞ்சம் முக்கியமே இல்லை, சரியா, அதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இருந்தாலும் அதில் இருக்க 5 மார்க் கொஸ்டின்ஸு நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸாக கண்டிப்பாக படிச்சாகணும். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்காக கொடுக்குறேன். அடுத்த யூனிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் 13 கொஸ்டின் இருக்குது. 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம், சரியா. அடுத்து யூனிட் நம்பர் 9 எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக சேர்த்து இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸும் இருக்குது, சரியா. அதாவது கம்பல்சரி கொஸ்டின் சொல்லும் போது அதாவது ஃபைண்ட் தி காம்பனண்ட் ஆஃப், அதாவது ஏபிசி அந்த வேல்யூ வரும் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸும் உள்ளே கொடுத்துருக்கும், சரியா. அப்போ 12 கொஸ்டின் இருக்குது. 5 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு 10th சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் வந்து 18 கொஸ்டின் இருக்குது. 5 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது மொத்தமாக 6 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். அதை தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி மற்ற யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கு, டவுன்லோட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் பசங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதோடு உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.